வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி எழுதிய கவியின் ஒரு 4 வரிகள். துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம், அறிவின் உயர்வாம், அனைத்து உலகுக்கும் அறிவின் விளக்காம், வினை தூய்மை பெற வித்தாம் உணர்வோம். சக மனிதர்களோடு மட்டுமல்ல, ஜீவராசிகளிடமும் அன்பும் கருணையுமாக விளங்க வேண்டும் என்பது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய கோட்பாடு. அந்த அடிப்படையில் தொண்டு செய்வதற்கு ஒரு மனம் வேண்டும். ஆனால் அது வேண்டாத பதிவுகளினால் மனிதனை வித்தியாசமாக நினைப்பது, எதிரியாக நினைப்பது, பகையாக நினைப்பது, வெறுப்பு அடைவது என்ற அடிப்படையில் அவருக்கு நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று ஒதுங்கிக் கொள்வது. அப்படி இல்லாமல் அந்த துன்பத்தை போக்கணும். ஒருவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் தான் துன்பப்படுவது போவலே பாவித்து அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்பதுதான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் தான் எல்லா பயிற்சிகளையும் வடிவமைத்து நம்மிடம் இருக்கின்ற வேண்டாத பதிவுகளை விலக்க வைத்து மனிதனிடம் இயல்பாக அந்த அன்பும் கருணையும் வர வேண்டும். அப்போது மற்றவர்களுக்கு துன்பத்தை போக்குவதற்கும் அறம் செய்வதற்கும் இக்கலையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால்தான் தவம் முடிந்த பிறகு அருட்தந்தை அவர்கள் அருட்பெயராற்றல் சக மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் இழைக்காத ஒரு உண்மையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இரண்டொழுக்க பண்பாடு என்ற ஒரு கருத்தை, தத்துவத்தை எல்லோரையும் சொல்ல வைத்திருப்பார். மனம் அமைதியான நிலையில் இந்த இரண்டொழுக்க பண்பாடை சொல்ல வேண்டும் என்பதுதான். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். துன்பம் தரமாட்டேன். அதன் பிறகு துன்பத்தை போக்குவதற்கு அறம் செய்வது. அதுதான் மகரிஷி சொன்ன துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் என்றார்கள். அந்த அடிப்படையில் நாமும் மற்றவர்களுக்கு இயன்றவரை அவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். ஓரறிவு தாவரம் கூட மற்றவர்களுக்கு தன்னை அர்ப்பணிப்பதாக கவியரசர் கண்ணதாசன் ஒரு கவியை எழுதியிருப்பார்கள். அதில் வாழை மரத்தை குறிப்பிட்டு எழுதியிருப்பார்கள். அதில் வாழை மரத்தில் ஒரு பொருளும் வீணாக போகாது. அதனுடைய நார் கூட நமக்கு மாலை தொடுக்க உதவியாக இருக்கிறது என்று வைத்து பார்க்கிற போது ஓரறிவு தாவரம் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறது. ஆனால் நாம் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் அர்ப்பணிப்பு தன்மையோடு தொண்டு செய்வதில்லை என்ற அடிப்படையில் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த நெஞ்சம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், குணம் குணம் அது கோயிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம்,
உருகி ஓடும் மெழுகை போல ஒளி வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் காப்பு, அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மன வளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனுறு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க